எக்ஸாம்பிள் 7 ஷோ தட் 3√2 இஸ் irrational. ஓகே, இந்த மாடலே நம்ம என்ன பண்ண போறோம், அதே வந்துட்டு சேம் வந்து ப்ரூஃப் பை கான்ட்ரடிக்ஷன் மெத்தட் தான். ஸோ அதுலலாம் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணணும், எப்பயும் போல ஆப்போசிட்டா அசியூம் பண்ணுங்க. லெட் அஸ் அசியூம் 3√2 இஸ் ரேஷனல். ஓகேவா? அப்போ 3√2 நம்ம எப்படி எழுதிக்கலாம், a by b ஃபார்ம்ல எழுதலாம். வேர் b நாட் ஈக்குவல் டு 0 அண்ட் a by b a and b ஆர் கோ பிரைம் இன்டிஜர்ஸ். ஏன்க்கா a by b தான் எடுக்கணுமா? அப்படிலாம் கிடையாது. நீ p by qன்னு எடுத்துக்கலாம், என்ன வேணா எடுத்துக்கலாம். ஓகேவா? எது எடுக்கிறியோ அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி எழுதிக்கோங்க. இங்கே q போட்டிங்கன்னா q நாட் ஈக்குவல் 0 போடணும், அவ்வளோதான். ஓகேவா? இப்போ நமக்கு போன சமயம் சொன்ன அதே மாதிரி √2 மட்டும் தான் இந்த சைடு இருக்கணும், ரூட்ல இருக்கிறது மட்டும் தான் இங்கிட்டு இருக்கணும். இப்போ √2 இங்கே வச்சுக்கோங்க, இந்த 3 வந்து மல்டிபிள் இருக்கு, அந்த சைடு போனால் டிவைட் ஆயிருமா? ஸோ a by இந்த 3 இந்த சைடு வந்துச்சுன்னா 3b ஆயிரும். ஓகேவா? அவ்வளோதான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த √2 வந்து நமக்கு irrational, இது தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ ஏவும் ஒரு இன்டீஜர், பியும் ஒரு இன்டீஜர். ஸோ இன்டீஜர் பை இன்டீஜர் நம்ம ஆல்ரெடி அது ரேஷனல்னு சொல்லியிருக்கோம். நீ 3யோட மல்டிபிள் பண்ணாலும் அது இன்டீஜர் தானே. ஸோ அப்போ இது எப்படி ஒரு நமக்கு ரேஷனல் நம்பராக வரும்? அப்போ irrational ரேஷனலும் ஈக்குவலாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இது நாட் ஈக்குவல் டு. ஓகேவா? அவ்வளோதான். அப்போ இது அவர் அசம்ஷன் இஸ் ராங்னு எழுதிட்டு அவர் அசம்ஷன் இஸ் ராங். ஸோ √3 இஸ் irrational. ஓகேவா? அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிள். பார்க்க தான் இதெல்லாம் டஃப் மாதிரி தெரியும். ஓகேங்களா? இந்த சாப்டர் ஆக்சுவலாக ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட்ல பார்த்ததுலையாவது நீங்கள் எப்படி சொல்கிறதுன்னா எந்த ஒரு நம்பர்ஸும் இருக்காது. ஸோ வந்து நீங்கள் அந்த தியரம்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நம்பர்ஸாக நிறையா வந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக தான் இருக்கும் இதெல்லாம். ஓகேவா? ஓகே, இதோட ப்ரூஃப் வந்து நீங்கள் இந்த மாதிரி தான் எழுதணும். இதை வேணா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. லெட் அஸ் அஸ்யூம் அந்த கான்ட்ரடிக்ஷன் சொல்லிட்டு இதை நம்ம ரேஷனல் எடுக்கிறோம், அதை a by bன்னு வைக்கிறோம், ஜஸ்ட் 3 அந்த சைடு கொண்டு போகிறோம். அப்புறம் ரெண்டுமே நாட் ஈக்குவல் டு இருக்குது. ஸோ அவர் அசம்ஷன் இஸ் ராங். இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸ் 1.2ல தேர்ட் ரோமில் செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா 3√2 நம்ம பார்த்தோமா, இங்கே 7√5 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ 7√5 இருக்குன்னா சேம் அதே மாதிரி 3 இருக்கிற இடத்துல 7 வரும், √2 இருந்த இடத்துல √5 வரும், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ நம்ம அதை ரேஷனல் எடுத்துக்கிறோம், a by bன்னு வச்சுக்கணும், 7 அந்த சைடு கொண்டு போகிறோம். ஒரு பக்கம் irrational இருக்குது, ஒரு பக்கம் ரேஷனலாக இருக்குது. ஸோ இட் கான்ட்ரடிக்ட்ஸ் அவர் அசம்ஷன். ஓகேங்களா? அதனால நம்ம என்ன பண்ணுறோம், 7√5 வந்து irrational கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ இந்த ப்ரூஃபும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து வந்துட்டு தேர்ட் ரோமன். இன்னும் வந்து தேர்ட் ரோமன்ல இந்த ஃபர்ஸ்ட் சம் மட்டும் நம்ம இன்னும் பார்க்கலடா, அதை மட்டும் பார்த்துட்டோம்னா முடிச்சு போச்சு. ஓகே, இப்போ வந்து லெட் அஸ் அஸ்யூம் சேம் 1/√2 வந்து ரேஷனல்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா? அப்போ 1/√2 ஈக்குவல் டு a by b. ஸோ b நாட் ஈக்குவல் டு 0, a and b ஆர் b and a ஆர் கோ பிரைம் இன்டீஜர்ஸ். ஓகேங்களா? இந்த கண்டிஷன் எப்பயும் போல தான். இப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணணும், இந்த √2 இந்த சைடு கொண்டு போகிறேன், இந்த b இந்த சைடு கொண்டு போகிறேன். அப்போ 1 × b bனாவும் a × √2 a √2நாவும் மறுபடியும் இந்த a இந்த சைடு கொண்டு வந்தால் டிவைடில் வந்துருமா? ஸோ b by a ஈக்குவல் டு √2. இப்போ b by aங்கிறது நமக்கு irrational தானே, a by bனாலும் b by aனாலும் நமக்கு சரி அது ரேஷனல் தான் நமக்கு, அதில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஈக்குவல் டு √2ங்கிறது நமக்கு என்னது, irrational. ஸோ ஒரு பக்கம் ரேஷனல் நம்பர், ஒரு பக்கம் irrational நம்பர், அகைன் நமக்கு அப்படி வர பாசிபிள் இல்லை. ஸோ தட் நம்ம அசம்ஷன் பண்ணது ராங்கு. தேர்ஃபோர் 1/2 இஸ் irrational. ஓகேங்களா? பார்க்க தான் பெருசாக தெரியுற மாதிரி இருக்கும், ஆனால் உள்ளெல்லாம் ஒன்றுமே இருக்காது தியரிட்டிக்கலாக பார்த்தோம்னா. ஓகே, இப்போ இதோட ப்ரூஃப் எப்படி எழுதணும், லெட் அஸ் அஸ்யூம் ஆன் த கான்ட்ரடிக்ஷன் 1/√2 வந்து ரேஷனல். ஸோ ஈக்குவல் டு a by bன்னு எடுத்துக்கிட்டோம், அந்த கிராஸ் மல்டிபிகேஷன்லாம் பண்ணிட்டு b by a ஈக்குவல் டு √2 வந்திருக்கு. ஒரு பக்கம் ரேஷனல், ஒரு பக்கம் irrational, அகைன் இட்ஸ் நாட் பாசிபிள். ஸோ இட் கான்ட்ரடிக்ட்ஸ் அவர் அசம்ஷன். ஓகேங்களா? ஸோ வி கன்க்ளூட் தட் 1/√2 வந்து irrational தான் அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணியிருக்கோம். வந்து தேர்ட் ரோமன்ல தேர்ட் சம். ஓகேங்களா? அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 6 + √2 வந்து irrational ப்ரூவ் பண்ணுங்கன்னு. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், லெட் அஸ் அஸ்யூம் 6 + √2 வந்து ரேஷனல் அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம். அப்போ சேம் அதே மாதிரி 6 + √2 ஈக்குவல் டு a by b, வேர் b நாட் ஈக்குவல் டு 0, a and b ஆர் கோ பிரைம் இன்டீஜர்ஸ். ஓகேங்களா? இந்த கண்டிஷன் வந்து நமக்கு மாறாது. ஓகே, இப்போ வந்து சேம் நான் போன சம்ல சொன்ன மாதிரி தான், ரூட் மட்டும்தான் நமக்கு இருக்கணும். அப்போ √2 நம்ம வச்சுக்கலாம். a by b, இந்த 6 இந்த சைடு போயிடுச்சுன்னா என்ன வரும், -6ன்னு ஆகும். அப்போ அடுத்த ஸ்டெப்ல என்ன வரும், a மைனஸ் இந்த 6ஓட b மல்டிபிள் பண்ணால் 6b டிவைடட் பை bன்னு வரும். ஓகேவா? அப்போ இந்த சைடு ஏவும் பியும் நமக்கு கோப்ரைம் இன்டீஜர்ஸ். ஸோ இன்டீஜர்ஸோட நீ மல்டிபிள் பண்ணிட்டு மைனஸ் பண்ணாலுமே இன்டீஜர்ஸ் தான் வரப்போகுது. ஸோ இது வந்துட்டு நமக்கு என்னது, irrational. இந்த சைடு வரப்போகிற ஆன்சர் எப்படியும் நமக்கு ரேஷ்னலாக தான் இருக்க போகுது.
ஓகேவா? அப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ வி கன்க்ளூட் தட் 6 + √2 இஸ் irrational. ஓகேவா? ஓகே. இதோட நமக்கு ரியல் நம்பர்ஸ் சாப்டர் 1 ரியல் நம்பர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. அகெயின் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் அடுத்தடுத்த சாப்டர்ஸ் கண்டிப்பாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அடுத்த வீடியோஸில் அதை கிளாரிஃபை பண்ணலாம். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். பை.